அதுவும் தேர்தல் நேரத்தில் தொடர்ந்து வரிசையாக நடக்குது சார் சம்பவங்கள் எல்லாமே. தேர்தலில் கண்டிப்பாக இதாக ஆட்டுமா? தேர்தல் அப்படியே மறைமுகமாக திமுகவுக்கு எதிராக இருக்குமா எல்லாமே இப்போ நடக்கிற சட்ட ஒழுங்கு எல்லாம்? கண்டிப்பாக எலெக்ஷனில் காட்டும். எந்த அளவுக்கு காட்டும்? ஓட்டு 3 உடையறதால அது திமுக லாபமாக போகலாமே ஒழிய கண்டிப்பாக மக்கள் அதிருப்தி திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, சாதனைகள் இருக்குது, நான் மறுக்கல. பட் வேதனைகளும் அதிகமாகிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. தேர்தல் இப்போ இருக்க களத்தை வச்சு பார்த்தா இப்போ இருக்க கூட்டணி வச்சா திமுக தான் சாதகமா சார்? இன்னும் சாதகம் தான் நான் நம்புகிறேன். 4 முனை போட்டி திமுக லாபம் தான் நான் நம்புகிறேன். அன்லெஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ், ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தாலும் அதுக்கு வாய்ப்பு குறைவு. பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த பிரச்சனைகளில் வந்து எதிர்க்கட்சிகள் சரியாக கையாளலையா சார்? இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் சரியாக கையாளல. இதே திமுக இருந்தால் எப்படி கையாண்டிருக்கும்? திமுக இருந்தால் வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்பாங்க, பற்ற வச்சிருப்பாங்க. எவ்வளோதான் லட்டில் தாம்பாளத்தில் லட்டை வச்சு கொடுத்தாலும் அதிமுகவால் அது யூஸ் பண்ணிக்க முடியல. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதை வந்து முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள ஸ்டாலினால் முடியல, கொண்டு வர முடியல. அதனோட விளைவு தான் நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கிறோம். இந்த நிலை தொடர்மையானால் அடுத்த 1 மாதத்துக்கு கண்டிப்பாக வந்து தேர்தலை இது எதிரொலிக்கும், நிச்சயம் எதிரொலிக்கும்.